ஐயா பேரு ஆறுமுகம். எந்த ஊர் நீங்க? இங்க என்ன பண்றீங்க? காசு வாங்குவீங்களா? இன்னைக்கு விழானால பிள்ளைங்களா உங்களுக்கு? சாப்பாடுக்கெல்லாம் இல்ல, எப்படி இப்ப சாப்பிடுறீங்க? இந்த மாதிரி ஏதாவது கிடைச்சா அவங்க வந்து உட்காந்து சாப்பிடுவீங்களா? சின்ன சின்ன வேலை செஞ்சு ரொம்ப முடியலன்னா இப்படி வந்துருவீங்க. பொண்ணு பெத்து பொண்ணு போயிடுச்சு. அப்படியா? என்னாச்சு? என்னாச்சு? நீங்க பேசுறது இல்லையா? யாருல நீங்க 2 பேர் மட்டும் தான் இருக்கீங்க, வேற யாரும் கிடையாது. ஐயாவுக்கு என்ன வயசாகுது? அதுக்கு மேல வேலை பார்க்க முடியல. ஐயோ, இதோட ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? சாப்பாடு வயிற்றுக்கு வேணுங்கிறக்க. சரிங்க பாருங்க, நான் இப்ப உங்களை பார்த்தேன், அதனாலதான் சொல்லிட்டு போனேன். வாடகை கொடுக்கணுமா வீட்டுக்கு? வாடகை கஷ்டத்துல என்ன பண்றது? வீடு வாடகை கொடுக்கணும், இது எல்லாத்தையும் பார்த்துக்கணும், நீங்க 2 சாப்பிடணும். இதுக்காக இப்படி வேற வழி இல்லையன்ட்டு வந்து தப்பான வழி போகும். கண்டிப்பா கேட்டு வாங்க, பசிக்குது எனக்கு கேட்கறதுனால தப்பு இல்லை. கண்டிப்பா தப்பு கிடையாதுமா. நான் அதான் நான் நினைப்பேன், சொன்ன மாதிரி திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, அது உண்மைதான். மற்ற எல்லாமே என்னன்னாலும் உரிமையா நம்ம யார்கிட்டனாலும் கேட்டு வாங்கிக்கலாம். நான் உங்களை பார்த்தேன் ரோட்ல, இப்போ வந்தேன், 2 பேரும் உட்காந்துருந்தீங்க. இந்த ஏரியால யாருமே இல்லை, நீங்க 2 பேர் மட்டும் தான் உட்காந்துருக்கீங்க. எனக்கு மனசு கேட்கல, என்னடா இங்கே இந்த வெயில இந்த இதுல இப்படி இவங்க 2 பேர் மட்டும் உட்காந்துருக்காங்களே அப்படிங்கிறத. உங்கள்ட்ட என்ன வேணும்? என்ன ஒரு மகமா நினைச்சுக்கோங்க. ஒரு பிள்ளைங்க இல்லைங்கிறீங்க, என்ன ஒரு மகமா நினைச்சுக்கோங்க. உங்க கஷ்டம் என்னவோ என்கிட்ட இப்ப சொன்னீங்க, எனக்கு மனசு ஒரு மாதிரி, எனக்கு அதை கேட்க கஷ்டமா இருக்கு. உங்களுக்கு நான் உதவி பண்ண நினைக்கிறேன், நான் உதவி செஞ்சா வாங்கிக்கிறீங்களா? ஒன்னும் அதெல்லாம் இல்லை, நான் உதவி உங்களுக்கு செய்யறேன், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. என்னால முடிஞ்ச உதவியை நான் உங்களுக்கு செய்யறேன். நீங்க அதை வச்சு நல்லபடியா ஊருக்கு போய் சேருங்க. நான் அது இல்லாம என் நம்பர் தரேன். உங்களுக்கு கஷ்டம்னா என் நம்பருக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க, நான் உங்களுக்கு, நீங்க வரவே வேணாம், நீங்க அங்கேயே ஊர்லயே இருங்க, நான் யாருக்கா பணம் போட்டு விடுறேன். அவங்க மாதிரி இந்த மாதிரி ரோட்ல யாரெல்லாம் எனக்கு தெரிஞ்சு கஷ்டப்படுறாங்களோ அவங்கள உதவி பண்ணிட்டு தான் இருக்கேன். திருடினாதான் தப்பு, சரியா? பொய் சொல்லக்கூடாது. ஏன்னா உங்க கஷ்டத்தை, இருக்கிற கஷ்டத்தை சொல்லி கேட்கறதுனால எந்த இதுவுமே கிடையாது. நான் உதவி பண்றேன், சரியா? நீங்க வேண்டான்னு சொல்லாம வாங்கிக்கோங்க. மனசார நான் தரேன். இது வந்து ஒரு மகன் ஸ்தானத்துல தரேன். சேலை சட்டெல்லாம் வச்சிருக்கீங்களா? சேலை சட்டை எடுத்துருவா உங்களுக்கு? இல்ல பரவாயில்ல, நான் எடுத்துறேன். ஐயா இந்தாங்க, எங்க ஊருக்கு வந்திருக்கீங்க, சரியா? நான் வந்து உங்களை வந்து ஒரு தர்மம் எடுக்கிறவங்களாவோ இல்ல வேற யாராவோ அந்நியமாவோ பார்க்கல. எனக்கு ஒரு அப்பா அம்மா இருந்தா என்னவோ, அந்த இப்போ வீட்டு பக்கத்துல இருந்தீங்கன்னா வீட்டுக்கு கூப்பிட்டு உங்களை கொடுத்துருவேன். நீங்க இங்க இருக்கீங்க, நான் உங்களை பார்த்துட்டேன், என் அப்பா அம்மா ஸ்தானத்துல உங்களுக்கு தரேன். உங்களுக்கு புது சேலை, சரியாம்மா? ஏன்னா எல்லாரும் எனக்கு, என்னை பொறுத்தளவுக்கு எல்லாருமே எனக்கு தாய் தந்தையா தான். நான் வயசானவங்களை பார்க்குறோம்னு நினைக்கிறது. வாடகைக்கு நான் என் மகன் செய்யறது, சரியா? வாடகைக்காக தான் நீங்க உட்காந்துருக்கீங்க. வீட்டு வாடகை கொடுக்கணும், வேணாம்னு சொல்லாது, நீங்க வச்சுக்கோங்க. இதே மாதிரி உங்களுக்கு நீங்க வேணாம் சொல்லாட்டினாலும் மாசம் உங்களுக்கு எனக்கு நம்பருக்கு மட்டும் என் நம்பர் தரேன், வச்சு யாருக்கா ஃபோன் பண்ணி உங்களுக்கு தேடி நான் பணம் வந்து தரேன். சந்தோஷமா வாங்கிக்கோங்க. எனக்கு எந்த வித மன இதுவுமே கிடையாது. உங்க கஷ்டத்துக்கு என்னால உதவி பண்றாங்களா, ஒரு வாடகை தரேன், அவ்வளவுதானே. நான் தரேன் இனிமே உங்களுக்கு, சரியா? சரிம்மா, போயிட்டு வரேன், சரியா? நீங்க பார்த்து பத்திரமா ஊருக்கு போய் ஆட்டோ இதை பிடிச்சி தரவா? பஸ்ல போயிருவீங்களா? சரி பார்த்து போங்க, போயிட்டு இருந்தா இதுல என் நம்பர் இருக்கு, முதல் நம்பர் மேல இருக்கு, நம்பர் இங்க இருக்கு பாருங்க. இனிமே யார்ட்டி கையேந்த வேணாம், தர்மம் எடுக்க வேணாம். நீங்க வீட்டுக்கு போங்க, என் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுக்கு மாசம் நீங்க வீட்டுல இருந்தா கூட உங்களை தேடி பணம் வரும். ஆனா எனக்கு நீங்க ஃபோன் பண்ணாதான் தெரியும். பார்த்து போங்க, போயிட்டு வரட்டுமா? சந்தோஷமா? அழகா இருக்கு.